வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக நான் அருண் பாண்டியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பங்குச்சந்தையில் மோசடியில் ஈடுபட்டதாக தொழிலதிபர் அதானிக்கு எதிராக ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்ட விவகாரம். வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. செபி அமைப்பே வழக்கு விசாரணையை நடத்தலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அரசாணை வெளியீடு. பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் பானையும் வழங்க மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி களை கட்டும் மதுரை. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு தகுதி பரிசோதனை செய்யும் பணி தொடக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க கோரி சிபிஎம் சார்பில் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. வரி ஏய்ப்பு புகாரில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை. சென்னை, ஈரோடு, நாமக்கல் உள்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடரும் சோதனை. மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதி அல்லி உத்தரவு. விளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பேருந்துகளை மாற்றுப்பாதையில் இயக்க கோரிக்கை. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமானோரின் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. விசாரணைக்கு அனுப்பப்பட்ட சம்மனை 7 முறை புறக்கணித்த நிலையில் நடவடிக்கை. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்ட விரோதம் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிக்கை. மத்திய அரசின் ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தத்திற்கு எதிராக வேலைநிறுத்த போராட்டம் நடத்திய லாரி ஓட்டுநர்கள். மத்திய உள்துறை செயலர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.